ரூபன் புத்திரரின் வெற்றிகள். கிழக்கே ஐபிராத்து நதி தொடங்கி வனாந்திரத்தின் எல்லை மட்டும் அவர்கள் வாசம் பண்ணினார்கள். அவர்கள் ஆடு மாடுகள் கீலேயாத் தேசத்தில் மிகுதியாயிற்று. சவுலின் நாட்களில் ஆகாரியரோடு அவர்கள் யுத்தம் பண்ணி தங்கள் கையால் அவர்கள் விழுந்த பின் அவர்கள் கூடாரங்களிலே கீலேயாத்தின் கீழ்ப்புறமெல்லாம் குடியேறினார்கள். ரூபன் கோத்திரத்தார் தங்கள் எல்லைகளை விரிவு பண்ணுகிறார்கள். அவர்கள் திரளாய் பலுகி பெருகுகிறார்கள். ரூபன் கோத்திரத்தார் பலுகி பெருகுவதோடு அவர்களுடைய ஆடு மாடுகளும் மிகுதியாயிற்று. ரூபன் புத்திரர் கிழக்கே ஐபிராத்து நதி தொடங்கி வனாந்திரத்தின் எல்லை மட்டும் வாசம் பண்ணுகிறார்கள். ரூபன் கோத்திரத்தார் சவுலின் நாட்களில் ஆகாகியரோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். ஆகாகியர் என்பவர்கள் ஆகாரின் சந்ததியார் ஆவார்கள். இஸ்மவேல் மூலமாக இந்த சந்ததியார் வருகிறார்கள். இவர்களுடைய தோல்வியை பற்றி 1 நாளாகமம் 5:18 முதல் 22 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறது. ஆகாகியர் கீலேயாத் தேசத்திற்கு அருகாமையிலே குடியிருக்கிறார்கள். ரூபன் புத்திரர் ஆகாகியரை முறியடித்து அவர்களுடைய தேசத்திலே குடியிருக்கிறார்கள். ரூபன் புத்திரரின் எல்லை விரிவடைகிறது.